இந்த இடத்துல ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண பட்டீஸ். ஏய், உன்னோட அழகான அந்த செல்ல பேரை உன்னோட இந்த அண்ணன் கிட்ட சொல்ல முடியுமா? ஏய் அங்க போடுறா. விண்டோ ஆடுது. என்னடா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன்டா மச்சான். மச்சான் பின்னாடி கேக்குதுடா சவுண்டு. நீ கேக்குதா இல்லையா? கேக்குதுடா, போடா முன்னாடி போடா. நீ கேக்குதுடா சவுண்டு. அமைதியா பாப்பா அமைதியா இருடா, என்ன சொன்னான்னு பார்க்கலாம். ஏதோ பாடுதுடா. இருடா தம்பி சொல்லும். தன்வி பாப்பா என்னடா ஒரு செகண்ட் அது இல்லடா. போயிருக்குண்டா என் மூஞ்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய இது எட்டி பாக்குதா மச்சான்? இங்க அங்கதான்டா எட்டி பார்த்துச்சு. ஏய் என்னாச்சு? தன்வி பாப்பா, நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ எதையாவது போட்டு உடமா. அப்படி உனக்கு பிடிக்கல, இங்க இருந்து வெளில போங்கடா அப்படின்னு எங்க கிட்ட சொல்ல நினைக்கிறியா? உன் பேர் சொல்லுமா. ஒரு மாதிரி ஆகுதுடா எனக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு உருவத்தை இங்க நாங்க பார்த்தோம். அது நார்மலாவே நீங்க தானா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எஸ்ன்னு சொல்லுதுடா. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால ஒரு சின்ன பொண்ணை கொடூரமான முறையில் ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. விசாரிச்சதுல அந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை ஒழுங்காவே பார்த்துக்க மாட்டாருங்கிற கோவத்துல அந்த பொண்ணு தன்னோட வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால அங்க இருந்த சில பசங்க அந்த பொண்ணை கடத்திட்டு போய் ரொம்ப கொடூரமான முறையில் சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஹலோ, வவ்வால் பயங்கரமா இருக்கு பட்டீஸ். ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? யாரு? ஹலோ, யாரு? மேலே ஸ்டெப்பு போகுது, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, மேலே யாராவது இருக்கீங்களா?
எப்பா வவ்வால் கூட்டமே இருக்கு பட்டீஸ். யாரு? ஹலோ? படீஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த ரொம்ப ஹைவே ரோட்டுக்கு நடுவில் தான் இந்த பங்களா இருக்கிறதால ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப முடியுமா கிளம்பிடணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். அதை நினச்சா தான் ஒரு நிமிஷம் பதட்டமாக இருக்குது. சரி, பார்த்துக்கலாம். எங்கே இருக்கீங்க? ஹலோ? உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? இந்த பங்களாக்குள்ள ஏகப்பட்ட வவ்வால் சுத்திட்டு இருக்கு பட்டீஸ். பாருங்க, எங்க பார்த்தாலும் வவ்வால் தான். யாரு? ஹலோ? எங்க இருக்கீங்க? படீஸ், ஆக்சுவலாக இந்த பங்களாவில் ஒரு மலையாள பொண்ணை கொடுமையான முறையில் கொலை பண்ணி போட்டதா சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ? நீங்க இன்னமும் இங்கே தான் இருக்கீங்களா? தன்வி, உங்க நேம் தன்வியா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? ஆக்சுவலாக நீங்க ஒரு கேரளா கேர்ள்னு நான் கேள்விப்பட்டேன். നിങ്ങൾക്ക് എന്താണോ വേണ്ടത്? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? ப்ளீஸ், ரிலேட்டடாக ஆன்சர் வருது. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? നിങ്ങൾക്ക് എന്താണ് വേണ്ടത്? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? எனி ஹெல்ப்? பாப்பா, என்னோட செல்லம் இல்ல, என் முன்னாடி வரியாமா? ஆக்சுவலா ரொம்ப பக்கத்துல தான் இருக்கேன்னு தெரியுது.
தன்வி பாப்பா, செல்லக்குட்டி எங்க இருக்கீங்க? ஹலோ, அண்ணங்கிட்ட வாங்க. தன்வி செல்லம், எங்கம்மா இருக்கீங்க? எல்லாம் கூடு கட்டி வாழுதுங்க போல. எவ்வளோ வவால் பாருங்களேன். எப்பா, இதுக்கு மேலே நிற்க முடியாது குட்டி. ஹலோ, ஆக்சுவலாக நம்ம இது வழியாக தான் போகணும். பட் வேற வழியாக கீழே இறங்கி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது வழியாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எப்போ இடிஞ்சு விழுகுன்னே தெரியலையே, அந்த லெவலில் இருக்கு. ஹலோ, எங்க இருக்கீங்க? வேர் ஆர் யூ? பாத்ரூம் buddies. தன்வி பாப்பா, என் முன்னாடி வரீங்களா? உங்களை பார்க்கறதுக்காக தான் இந்த அண்ணன் வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. தன்வி பாப்பா, எங்க இருக்கீங்க? ஹலோ, இது சவுண்ட் கேட்கல. எங்க இருக்கீங்க? நீங்க தான் அழுறீங்களா? ஏய், இந்த இடத்துல ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண மாட்டேன். தன்வி பாப்பா, நீங்களா அது? இப்போதான் நான் உங்களை பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனீங்க? என்னை பார்த்து எதுவும் பயப்படுறீங்களா? தன்வி, ப்ளீஸ் அழாதீங்க. தயவாயி கரையிறது. உங்களுக்கு நான் இருக்கேன். நான் நீங்கள் கொப்பம் உண்டு. ப்ளீஸ் எனக்காக என் முன்னாடி வரீங்களா? ஹலோ buddies, ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரில. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ப்ளீஸ் தயவாய் கரையிறது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீங்கள் கொப்பம் உண்டு. உனக்காக நான் இருக்கேன். உனக்காக நான் எப்போவும் நான் இருப்பேன். ப்ளீஸ் என் முன்னாடி வா. நீ வந்தீங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன். எங்க இருக்க?
ஏய் தன்வி குட்டி, எங்கன்னு இருக்கீன்னு என் முன்னாடி வாங்க. உள்ள இருக்கீங்களா? பிடிஸ் அங்க பாருங்களேன், ஃபுல்லா பேட்மேனா இருக்காங்க, உள்ள தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க. நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க போல. சரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். தன்வி குட்டி, where are you here? Please come to me. Where are you? Hello? வெளியில இருக்கீங்களா? ஏய் இங்க பாருங்களேன், ஏதோ உன்னோட எலும்பு மாதிரி தெரியுது பட்டீஸ். என்ன எலும்புன்னு தெரியல. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. தன்வி குட்டி, நீதான் இப்ப சவுண்ட் போட்டியா? ஏய் பட்டீஸ், ஆக்சுவலாக இங்கே நான் ஒரு கேப்சர் பண்ண முடியும், அதுக்குள்ளே எங்கே போச்சு தெரில. நான் எங்கே போனாலுமே இதுதான் எனக்கு பெரிய மர்மமாக இருக்கும். ஏதாவது ஒன்று பார்ப்பேன், அதை வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப எங்கேயாவது போயிடுது. என்ன பண்ணுறது, இதுதான் தொழில் ஆகிடுச்சு, பண்ணி தானே ஆகணும், சமாளித்து தானே ஆகணும், பண்ணுவோம். ரொம்ப குட்காலாக இருக்கீங்க, நான் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறீங்க. எதுக்கு என் முன்னாடி வர மாட்டீங்க? நாய் கண்டினியூவாக கத்திக்கிட்டே இருக்கு பட்டீஸ். என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஹலோ தன்வி குட்டி, என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ഞാൻ നിങ്ങൾക്കൊപ്പമുണ്ട്. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும், என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்னோட ஜோதிக்கு என்கிட்ட கேளுங்க. பட் ஆக்சுவலா எனக்கு ஓரளவுக்கு தான் மலையாளம் தெரியும். இன்கேஸ் இந்த வீடியோவை யாராவது கேரளா பீப்புள்ஸ் மலையாளம் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தை ஒரு அரைகுறை மலையாளத்துல தான் பேசி நான் ஓட்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க, ஓகேவா? தன்வி குட்டி, ப்ளீஸ் என்கிட்ட வாங்க. எங்க இருக்கீங்க பாப்பா? ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டீங்க? ஹலோ எங்க இருக்கீங்க பாப்பா? தன்வி செல்லம், என் புஜ்ஜு குட்டி, என்கிட்ட வாங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே, தன்வி குட்டிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். ப்ளீஸ் இதை கவனிக்கல பாருங்களேன், சாமி ஃபோட்டோலாம் இருக்கு. சரஸ்வதி, முருகா,
சென்டரில் இருக்கிறது யாருன்னு தெரில. ஆக்சுவலாக லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தாமரை பூ மேலே நிற்கிறாங்க. லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். ஆண்டவா, நீங்களாவது இந்த தன்வி பாப்பாவுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்கம்மா. இந்த மாதிரி எந்த ஒரு உயிருக்கும் இந்த உலகத்தில் அநியாயம் நடக்கக்கூடாது. நல்லதே நடக்கணும் ஆண்டவா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரையும் பார்த்துக்கோங்க, என்னையும் நல்லா பார்த்துக்கோங்க. தன்வி பாப்பா, என்கிட்ட வரீங்களா? சரி சொல்லுங்க, தன்வி பாப்பாவுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? என்னோட செல்ல குட்டிமாக்கு என்னென்னலாம் பிடிக்கும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பிடிக்குமா? எங்க இருக்கீங்க? சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு? தன்விக்கு சாக்லேட் பிடிக்குமா? தன்விக்கு பொம்மை பிடிக்குமா? பிடிக்குமா? ஏய், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கேக்குது பட்டி சவுண்டு. சரிம்மா, தன்வி குட்டிக்கு ஐஸ்கிரீம், பொம்மை இதெல்லாம் நான் வாங்கி தரேன். ஓகேவா? இப்போ தன்வி குட்டி என்ன பண்றீங்கன்னா, என் கூட வரீங்களா? நம்ம எங்கேயாவது போயிடலாம். இந்த இடம் நமக்கு வேண்டாம், இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாமா? கண்டினியூவா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு பட்டீஸ். ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கும் போகுது, டக்குன்னு சைலண்டாகவும் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம், முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகேவா? தன்வி செல்லம் எங்கே இருக்கீங்க? ஹலோ பாப்பா, ஹலோ. பிளர் ஆகுது. ஓகே. தன்வி குட்டி மேல இருக்கீங்களா? அண்ணா மேல வரட்டுமா? ஏமா இந்த அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களோட அண்ணன் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சவுண்டு ரொம்ப பக்கத்துல கேக்குது பட்டி. எங்க இருக்குன்னே தெரியலையே. சுத்தியும் சவுண்டு கேக்குது. ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியல எந்த இடத்துல இருந்து கேக்குது அப்படின்னு. தன்வி குட்டி, நீ மேலதான் இருக்கியாமா? நீதான் இப்ப பேசுனியா? தயவு செஞ்சு இந்த அண்ணன் கிட்ட வரியா? இந்த அண்ணா உனக்கு எல்லாமே வாங்கி தரேம்மா. உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கி தரேன். என்னோட செல்ல தன்வி குட்டிக்காக உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் உனக்கு வாங்கி தரேன். ஓகேவா? என் கூட வந்துட்டியா? நம்ம எங்கேயாவது போயிடலாம். பாப்பா ஒண்ணு பண்ணலாம். உன்னோட பேர் இந்த அண்ணன் கிட்ட சொல்ல முடியுமா? தன்வி குட்டி, உன்னோட அழகான அந்த செல்ல பேரை உன்னோட இந்த அண்ணன் கிட்ட சொல்ல முடியுமா? பேர் சொல்லுது பட்டீஸ். பாப்பா, நீ இப்ப பேர் சொன்னியா?
மறுபடியும் சொல்ல முடியுமா? ஹலோ பாப்பா, தன்வி செல்லம், மறுபடியும் உன்னோட பேரை சொல்ல முடியுமா? ஏய், ரொம்ப சமத்து பிள்ளையா இருக்கியேம்மா. ரொம்ப குட் கேர்ளா இருக்கீங்களே. அப்புறம் ஏன் ரொம்ப சேட்டை பண்றீங்க? செல்லம்ல, என்னோட சமத்துல என் கூட வரீங்களா? நமக்கு இந்த இடம் வேணாமா? ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. நம்ம எங்கேயாவது போயிடலாம். வந்துடுறீங்களா? ஏய், கண்டினியூவா ஆன்சர் பண்ணுது பட்டீஸ். எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியல. கண்டினியூவா ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் சில இடத்துல இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப திருப்பி திருப்பி புதுசாக நடக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி 2 இடத்துல இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறப்ப திருப்பி புதுசாக எனக்கு எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட்டீஸ். தன்வி பாப்பா, இந்த அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பேர் சொல்லுங்க. பிடிக்கல அப்படின்னா ஏதாவது சவுண்டு போடுங்க. இந்த அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அப்புறம் ஏன் என் முன்னாடி வர மாட்டீங்க? தன்வி குட்டி செல்லம், புஜிமா, என்னோட பட்டுக்குட்டி பாப்பா, தங்கம், என்னோட செல்லம் இல்ல, புஜிமா, பட்டுக்குட்டி, சமத்து புள்ள, தண்ணி குட்டி, என் கிட்ட வாங்க. மேலதான் இருக்கீங்களா? இப்ப நான் உங்களை பாக்குறதுக்காக அண்ணன் மேல வந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க. எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. மேல இருக்கீங்களா? மேலதான் இருக்கீங்களா? தன்வி செல்லம், குட்டிமா, அம்முக்குட்டி, ஏன்டா அண்ணன்கிட்ட வரமாட்டீங்க? உங்களுக்கு தான் இந்த அண்ணனை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் வரமாட்டீங்க? சரிம்மா, நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா? தன்வி பாப்பா, நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா? ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டீங்க? சடனா சைலண்ட் ஆயிடுச்சு பட்டீஸ். சரி, ஓகே பட்டீஸ், நம்ம கிளம்பிடலாம் வாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வெளியில் வேறு நைட் விஷன் வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கலாம். நம்ம கிளம்பிடலாம், ஓகேவா? இன்னைக்கு எதையும் மிஸ் பண்ண வேணாம், ஓகேவா? கண்டிப்பா. ஏய், அங்கே போடுறா. விண்டோ ஆடுது. ஸ்டார்டிங்கே வாடா. ஏய், பக்கத்தில் இருக்க விண்டோ ஆடுதுரா. மச்சான், ஆரம்பிச்சிருச்சுடா.
இன்னைக்கு வேட்டை தான் நம்மளுக்கு. வா படிஸ் வெறித்தனமாக எங்களை வெல்கம் பண்ணுது. இன்னைக்கு தரமான வேட்டை இருக்கு. வாங்க செல்லக்குட்டி, இந்த வந்துட்டோம் உள்ளதான் வரோம். பண்ணி படிஸ் பண்ணி படிஸ் ஓடுது பார்த்தீங்களா? சரி வா வா. ஐயோ, எங்க போனாலும் எல்லா லொகேஷன்லயும் இருக்கிற ஃபுல்லா பேட்மேன்ஸா இருக்காங்க. விருந்தாளி மாதிரி நீங்க வேற வந்துடுறாங்களா? இல்ல இங்க எத்தனை வருஷம் விருந்தாளி. வேற மூஞ்சில அடிக்கும் போறோம். வா வா பாத்துக்கலாம். சரியான அடிக்கிறா கப்பு, முடியலடா. எந்த பாத்ரூம்? ஏதோ வெட்டி எனக்கு தெரியுதா? ஓகே ஓகே, நார்மலா இரு, ரிலாக்ஸ் ஆகு ஃபர்ஸ்ட். இரு சாப்பிட முடியாதா? வாடா. சின்னதா சவுண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா அங்க உள்ள ஒரு பன்னி செத்து கிடக்கு படிஸ். ஒரு மாதிரி அதை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி. பண்ணியா நாயா மச்சான்? பண்ணி பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி கொமாட்டிக்கிட்டு வந்துருச்சு படிஸ். சத்தியமா முடியல நம்மளால. வாடா கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலா நான் லாஸ்ட் டைம் வந்தேன்டா, அந்த பாத்ரூம்குள்ள இருந்து தான் எனக்கு நிறைய சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அப்ப யாரு சொன்ன? இங்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லடா, அந்த பாத்ரூம்குள்ள ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு எனக்கு. இங்க பண்ணி செத்து. ஆமா, ஒருவேளை அந்த பண்ணி எங்க போனது. என்ன மச்சான்? ஏய் இப்ப எனக்கு புரியலடா. வந்து ஹால்ல தானே நிக்கிறோம். இல்ல நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இவ்வளவு கண்டினியூவா எனக்கு ஆக்டிவிட்டிஸ் நடக்கலடா. இப்ப நடக்குதுடா. நான் வந்து நேர்மான்னு இல்லையடா. சந்தோஷப்படலாம் தான், இதுவும் ஒரு வகையில் நல்லது தானே. நான் தனியா வந்தேன், இப்ப எனக்கு விட்டு விட்டு ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. அந்த லாங்ல இருந்து ஏதோ லைட்டா யாரோ மைல்டா பேசுற மாதிரி சவுண்ட் கேட்கல உனக்கு? பேசுற மாதிரி கேக்குதா? ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி முணுமுணுன்னு. அதுதான். யாரா கல்லு போட்டு விளையாண்டுட்டு இருக்கா? ஹலோ, யார் இது? நம்ம கல்லு போட்டே கொண்டு சாவடிச்சிரும் போலேடா அந்த பாப்பா. தன்வி பாப்பா, நீதானா அது? பாப்பா, ஏன் பாப்பா அது மாதிரிலாம் பண்றீங்க? எங்கம்மா இருக்க? ஹலோ, நாங்க ரெண்டு பேரும் உங்கள்ட்ட அன்பா பேசலாம். என்ன அது? ஏமா எங்க மேல ஏதோ கோவமா உனக்கு? நீ மூஞ்சில எதுவும் தூக்கி போட்டுற போதுடாடி. இல்லடா, நான் லாஸ்ட் டைம் வந்தேன்ல, அப்போ கூட எனக்கு இந்த மாதிரி கண்டினியூவா ஆக்டிவிட்டிஸ் நடக்கல. இப்போ எனக்கு என்னன்னே தெரியலடா, ஒரு மாதிரி கண்டினியூவா நான் உள்ள வந்ததுல இருந்து எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடந்து போகுது. பாக்குறீல, வந்து நம்ம ஹால்ல தான் நிக்கிறோம். ஹால்ல நிக்கிறதுக்கு நம்ம மேலலாம் எத்தனை ஃப்ளோர் இருக்கு, அதுக்கெல்லாம் போய் பார்க்கணும். அதுதான்டா, லாஸ்ட் டைம் கூட விட்டு விட்டு தான்டா ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. மச்சான், நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம்டா. ஒரு மாதிரி ஸ்மெல் ஓவரா அடிக்குதுடா. ஸ்மெல்லோட இது கல்ல தூக்கி மூஞ்சில அடிக்கும் போல. பார்த்து போறாடி. என்னடா அதுக்கு மேல கொடூரமா இருக்கு மச்சான். பாத்துக்கலாம் வா. நாத்தம் இல்ல, இடம் பயங்கரமா இருக்கு. ஏன்டா பதற?
பயங்கரமா இருக்காடி மச்சான். இதெல்லாம் பழைய காலத்து வீடுன்னு நினைக்கிறேன்டா. ம். பாரேன். ஏன்னா இந்த மேல சீலிங்ல தான் இந்த மாதிரி கட்ட கட்டையா இருப்பாங்க. சரி வா வா. என்னடா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன்டா மச்சான் அது. ஆனால் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போவும் இங்கே தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் கிடச்சிது. இப்போவும் என்ன சொல்ற? என்ன அனுபவம்? நான் இங்கே நின்று கம்யூனிகேட் கரெக்டாக நான் நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே நின்று கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன். அந்த லாங்லேருந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம்லாம் கிடச்சிது. அப்படியா? அதில் என்ன அனுபவம் நான் லேட்டாக சொல்கிறேன் உனக்கு, ஓகேவா? வா கண்டினியூ பண்ணலாம். ஏன் இப்போ சொன்னா சொல்கிறேன். இப்படி ஆக்சுவலாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எதை பற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், தீனா கிட்ட கொஞ்சம் லேட்டாக இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது நம்மளாம். தன்வி பாப்பா, நீங்கள் தானே அது? பாப்பா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? எங்கனே இருக்கீனே? தன்வி குட்டி, செல்லப்புள்ள, பட்டுக்குட்டி. எங்களிடம் പറയാം. ஆ എൻ്റെ മോള് நல்லா இங்கிலீஷ் மலையாளம் பேசுறியடா? நானே அரைக்குற மலையாளத்தை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கேன். எங்கே இருக்கீங்க? ஹலோ பாப்பா. ஏண்டா மோளே, ஓமனே, இந்த ஓமன குட்டி, குட்டி தங்கம், தன்வி குட்டி, கரப்பா முட்டியாடா, எங்கனே இருக்கீனு? ஹலோ, உருள்ற சவுண்டு கேட்குதா? மேலே போய் பார்க்கலாமா? தீனா, மேலே போய் பார்க்கலாம் வா. பார்த்து போறாங்க. ஆ தன்வி பாப்பா, படிக்கிட்டே இவ்வளவு தூரம் மேலே இருக்கீங்களா? பாப்பா இவ்வளவு உண்டா? பாப்பு குட்டி. பாப்பு குட்டினா? பாப்பு குட்டின்னு தான்டா சொன்னேன். பாப்பு குட்டியா? அதான் சாட்டா பாப்பு குட்டி ஸ்டைலா? இதோ சவுண்ட் கேட்கல? என்னடா இது? சவுண்ட் கேட்குதா? மச்சான் அழுகுதுராடி. என்னடா சவுண்டு டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது? தன்வி பாப்பா, நீயா அது? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? தன்வி பாப்பா, பாப்பா இருக்கீங்களா? எங்கனே இருக்கீனு? செல்லக்குட்டி, லட்டு குட்டி. தன்வி பாப்பா, ஆக்சுவலா என்ன உங்களுக்கு ஞாபகம்? சவுண்ட் கேக்குதா? அமைதியா இருடா. தன்வி குட்டி, பாப்பா எங்ககிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றியாமா? மச்சான் என்னடா இது? வாய்ஸை பாரு, கியூட்டா விளையாண்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்டா இது. நீங்களுக்கு எந்த வேண்டுமானு? இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இருக்குதுரா. என்னடா மச்சான் இப்படி இது? எங்கம்மா இருக்க? இவ்வளோ கியூட்டா இருக்கு பாரு. இல்ல சவுண்ட் கண்டினியூவா கேக்குதுடா. உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா பாப்பா? ஏன்டா ஜெர்க் கொடுக்குற? ஹலோ பாப்பா, உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு பாப்பா. சவுண்ட் இங்க இருந்து கேட்டுச்சா இங்க இருந்து கேட்டுச்சாடா? இங்க இருந்து கேட்ட மாதிரி தான்டா இருந்துச்சு. கீழே இருந்து கேட்ட மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா.
தன்வி குட்டி, நீ தான் இப்போ பேசுனியா? பாப்பா நீங்க தான் இப்ப பேசுனீங்களா? கேக்குதுடா. கேக்குதா? ஆமா. கேக்குதா? சவுண்டு அப்படியே ஸ்லோவாகிற மாதிரி இல்லை, ஏதோ நடந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி இல்லை. ஏய், இது விட்டுறக்கூடாதுடா, வாடா போகலாம். போய் பாருங்க. செம்ம சான்ஸ்ரா, பயமாவும் இருக்குடா. செம்ம சான்ஸ்ரா, மிஸ் பண்ணிடக்கூடாது, வா போகலாம். வீடியோ எடு. தன்வி பாப்பா, ஹலோ, எங்கம்மா இருக்கீங்க? கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ உங்க கூட விளையாடுறதுக்கு நான் ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட் இல்ல, அண்ணன். அண்ணன். உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு நீங்க கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்களே. நான் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி, லைக் எ ஃபாதர், டாடி, யுவர். I am your sweetest and கண்டினியூவா கேக்குதுடா, கேட்டுக்கிட்டே இருக்கு மச்சான். தம்பி குட்டி, நான் உங்களுடைய பாப்பா உங்களுக்கு அன்பான அப்பா மாதிரி. இரு மச்சான், நான் சொல்லிக்கிறேன். பாப்பா உங்களுக்கு ஏதாச்சும் விளையாடுறதுக்கு விளையாட்டு ஜாமா வேணுமா? பொம்மை வேணுமா? என்ன பொம்மை பிடிக்கும் உங்களுக்கு? ஹலோ, ஆக்சுவலா சவுண்ட் கீழே இருந்தானே கேட்டுச்சு. ஆமா. இப்போ ஏன் மச்சான் சவுண்டுக்கு இதாகிடுச்சு? சவுண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்மளை ஏதோ ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குடா. நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் சவுண்டு கேட்குது. நம்ம கரெக்டாக அந்த இடத்த ரீச் ஆனோன்னா அப்படியே சவுண்டு கம்மியாகிடுது. என்ன தோணுதுன்னா, நம்மளை எங்கேயும் கூட்டு போதா? அதான் அது மாதிரி தான் சொல்கிறேன். நம்ம கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வர 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 எப்படி கேட்டுச்சுன்னா, நடந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி கேட்டுச்சு. அதான் அதான் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கு. நம்மளும் அதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே போயிட்டு இருக்கோம். பார்த்து போடாடி. ஒரு நிமிஷம் வாங்க. பட் ஆக்சுவலாக நான் அப்போ சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தான் தெரியும், குறைச்சி அறியும். ஸோ தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் இந்த வீடியோவை மலையாளம் தெரிஞ்ச பீப்புள்ஸ் அண்டு கேரளா பீப்புள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்ருங்க, ஓகேவா? எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அரைகுறை மலையாளத்தை வச்சு தான் நான் இப்போவும் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்டான மலையாளம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு தான் நான் கம்யூனிகேட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? பார்த்துக்கலாம். சரி மச்சான், பார்த்துப்போம். இங்கே இருந்தால் வாய்ஸ் லாஸ்ட்டாக இங்கே தான் கேட்டுச்சு. சொல்ல மாட்டியாடா? வெள்ளை வெள்ளையாக ஊற்றிருக்குடா. ஆமாண்டா. இல்லை சவுண்டு மச்சாடி பின்னாடி கேட்குதுடா சவுண்டு. கேக்குதுடா, போடா முன்னாடி போடா. கேக்குதுடா சவுண்டு. அமைதியா பாப்பா, அமைதியா இருடா, என்ன சொன்னான்னு பார்க்கலாம். ஏதோ பாடுதுடா. இருடா. பாப்பா, தம்பி சொல்லும். தன்வி பாப்பா, என்னடா ஒரு செகண்ட் அது இல்லடா, போயிருக்குண்டா என் மூஞ்சி. போமச்சான். பாட்டு கியூட்டா இருந்துச்சு பத்தியாடா. ஹலோ தம்பி செல்லும்.
கேக்குதுடா. ஆமா. இப்போ என்னடா மேலேருந்து கீழே கூட்டிட்டு வந்துச்சு, மறுபடியும் இப்போ கீழேருந்து மேலே கூட்டிட்டு போகுதாடா? மேலே இருந்தோம் கீழே சவுண்ட் கேட்குது. ஏய் பாத், கீழே இருக்கோம் மேலே சவுண்ட் கேட்குது. இப்போ சவுண்டு கேட்டுச்சு பார்த்தியா? கேட்டுச்சுடா. போ போமா மேலே. வா வா, இப்படிதான் இல்லை. ஏய் எனக்கு ஏதோ ஒன்று தோணுது. என்னது? ஒய்ஜா போர்டு எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, ஆமாம், ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணணும், பார்ப்போம். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்டா. கண்டிப்பாடா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒய்ஜா போர்டு எங்கே வச்சு பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிட்டு பார்க்கலாம். வா சரி போ. கேமரா கொடு. அந்த சவுண்ட் எப்படி ஆரம்பிச்சு? ஐயோ டேய், மண்டையிலே போட்டிருக்கும் போது இது ஏதோ பாடுற மாதிரி தான்டா இருந்துச்சு சவுண்டு, சத்தியமா. தன்வி பாப்பா, இதுனா சாங் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. க்யூட்டாக இப்படி ரொமான்டிக்காக, சின்ன பொண்ணு பாடுற மாதிரி தான்டா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, கூட்டிட்டு வந்து அப்படியே ட்ராப் பண்ணி, தன்வி பாப்பா இல்லடா கூட்டிட்டு வந்து அந்த பாட்டை பாடி சாங்க பாடி இப்படி கூட்டிட்டு வந்து அப்படியே தலையில கல்லை போட்டு சாவடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து கல்லு போட்டுக்கிட்டே விளையாடு. இல்ல நீ சொல்றதுக்கும் அந்த பொண்ணோட கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லடா. ஓப்பனா சொல்ல போனா அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. அப்ப சும்மா அந்த கல்லு போட்டதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குங்கிறியா? விளையாட்டுக்குன்னு சொல்லல, சரி அதுக்கு அது விளையாட்டா இருக்கலாமே, நம்ம கூட விளையாடுறதுக்கு அதை ட்ரை பண்ணலாமே. உனக்கு புரியுதா? நம்ம அப்பா அண்ணன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்றோம். ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம அண்ணன் கூட விளையாடலாம், நம்ம அப்பா கூட விளையாடலான்ட்டு அதை ட்ரை பண்ணலாம்ல. சொல்ற மாதிரி தெரியுது. தன்வி பாப்பா, ரைம்ஸ் எதுவும் அழகா சொல்றீங்களாமா? பாப்பா அவ்வளோ கியூட்டா இருக்குமா நீங்க பேசுறப்ப. பட் ஏன் எங்க முன்னாடி வர மாட்டீங்க? ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் சைலண்டா இருக்கீங்க? இப்ப அண்ணனுக்காகவும் அப்பாவுக்காகவும் ஒரு ரைம்ஸ் பாடுங்க பாப்போம். நீங்களுக்கு எந்த வேண்டது? ப்ளீஸ், தயவாய் கரையுது. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஞாங்கள் மாதிரி தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு பத்தியப்போ. நீங்கள் கொப்பம் உண்டு, உங்களுக்கு நான் இருக்கேன், நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை தான். எதுக்காக இப்படி பண்ணாங்க சத்தியமா தெரியலடா. எதுக்காக சின்ன பொண்ணு அப்படி கழுத்தை வெட்டி இது பண்ணியிருப்பாங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரிவா, செருப்பால இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சின்ன பொண்ணு மேலையாடா காமிக்கிறது. அவளுக்கு என்னடா தெரியும்? அண்ணனா இருந்திருந்தானா கொலை பண்ணி இருந்திருப்பாங்க, தேடி கிழிச்சு எடுத்திருப்பாங்க. அவளுக்கு என்னடா தெரியும் அந்த சின்ன பொண்ணுக்கு? பாவம்டா, தங்கச்சி இல்லைன்னு எவ்வளவு ஃபீல் தெரியுமா பண்ணியிருக்கேன். பாப்பா, அப்போ குட்டி, பாப்பா இருக்கீங்களா? சவுண்ட் இங்கதான் கேட்டுச்சு, கல்லுலாம் இங்க தூக்கி போடுற மாதிரி கேட்டுச்சு. ஆமாடா. கேக்குது பத்தியா? கீழே கேட்ட அதே சவுண்டு. பயமா இருக்குடா எனக்கு. இது கேட்டு எனக்கு அமைதியார். படீஸ், ஆக்சுவலாக எங்களுக்கு கீழே கேட்ட அதே சவுண்டு தான் மறுபடியும் இப்போ மேலே கேட்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பக்கத்தில் கேட்குது படீஸ். எங்கேருந்து கேட்குதுன்னே தெரியல, ரொம்ப பக்கத்தில் கேட்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கு படீஸ் இந்த சவுண்டு. அது பாட்டு தான் ஏதோ மறுபடியும் கேட்குது. என்னடா இது, ஏதோ ஒரு கேட்ட பிஜிஎம் மாதிரியே மண்டல ஓடி. ஆக்சுவலா இந்த ஏதோ கேக்குறப்ப எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கொரியன் இது சாங்கா இல்ல ஹாரர் பிஜிஎம்லாம் கேட்டிருக்கியா சில படத்துல? அது மாதிரி இருக்குல்ல அது. என்னால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலடா. இது ரைம்ஸ் மாதிரியும் இருக்கு, சாங் மாதிரியும் இருக்கு, பிஜிஎம் மாதிரியும் இருக்கு. ஹாரர் பிஜிஎம் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இருக்கலாம். மணி அடிச்சு வரும்ல. அது மாதிரி இருக்கு. அதான் இந்த ஹாலிவுட் படம் பேய் படம்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு மாதிரி பேய் வந்துட்டு இந்த பியானோ வாசிச்சுக்கிட்டே வரும்ல ஒரு மாதிரி. அது மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி க்ரீப்பியா இருக்கு பட்டி சவுண்டு.
தெரியல எங்களுக்கு அப்படி தோணுது, அதான் சொல்றேன். ஸ்மூத்தா இருக்கு அப்படியே, ஆமா. த்ரில்லரா ஸ்மூத் த்ரில்லரா இருக்கு அப்படியே. ஆமாம். சரி ஓகே படிஸ், நாங்கள் இங்கேயே இது கம்யூனிகேட் பண்ணுறோம். ஒய்ஜா போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம் படிஸ். ஏன்னா சும்மாவே இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா ஒய்ஜா போர்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும் படிஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். படிஸ் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒய்ஜா போர்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இது யூஸ் பண்ணாமையே இங்கே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஸோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும் படிஸ். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இது நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னடா அது? பார்த்துக்கலாம், அப்படி வீடியோ முடிச்சிடலாம். ஏய் வந்தோனே வாடா. சரி வீடியோ விடுறா, பார்த்துக்கலாம்டா. டேய் நிக்கேனா தூ பின்னாடி சவுண்ட் கேக்குதுடா. வீடியோ விடுறா. ஓகே படிஸ், நம்ம ஒய்ஜா போர்டு பற்றி பேசணும். கிரேட் வெல்கம் கொடுத்துருச்சு. ஸோ இதை பர்மிஷன் கிராண்டடாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் படிஸ். ஸ்டார்ட் பண்ணலாமாடா? சரி ஓகே, சவுண்ட் தான்டா அப்படி டூ இட் ஆன் ஒய்ஜா. படிஸ் இப்போ நாங்கள் ஃபுல் செட்டப்போட வச்சுட்டோம். கையில் இருக்கிற இந்த ₹1 காயினை வச்சு தான் நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்ஆர்ஓ டைப்பில் தான் இருக்கும். அதை கோவப்படுத்துகிற மாதிரி கேட்டுறக்கூடாது, ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. அது பண்ணிட்டோம்னா விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது கேட்கலாமாடா? கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய இது எட்டி பார்க்குதுடா மச்சான். எங்க? அங்கே தான்டா எட்டி பார்த்துச்சு. டேய் எங்கடா? எங்க ரூம்ல தான்டா. இந்த ரூம்லயா? ஆமா கேமரா சத்தியமா எட்டி பார்த்துச்சுடா அது. அங்கே நில்லு. யாரு? ஹலோ, யார் இது? எங்கடா எட்டி பார்த்துச்சு? இங்கேயா? என்னடா சொல்ற? சரி ஓகே, கேப்சர் பண்ணியா? பண்ணிட்டேன்டா. சூப்பரா கேப்சர் ஆயிருக்கு. படிஸ் இவன் ஏதோ எட்டி பார்த்துச்சுன்னு சொல்றான், ஒண்ணுமே புரியல எனக்கு. யார் அது? பயமா இருக்கு மச்சான். ஹலோ, என்ன வீடியோ நடந்து சவுண்ட் மாதிரி கேட்டுச்சுடா. ஓய்ஜா போடுங்கடா. அங்கதான் இருக்கா? சரி வா இங்க வா. இது அப்படிதான்டா போய்கிட்டே இருக்கும்டா. என்ன அப்படிதான் போய்கிட்டே இருக்கும். ஹலோ, அது வை அதை தொடாத. அது ஒன்றும் இல்லை. படிஸ் ஆக்சுவலாக நாங்கள் ஒய்ஜா போர்ட் செட்டப்லாம் வச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோம். சடனாக இவன் ஏதோ எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. வந்து பார்த்தா எதுவுமே இல்லை படிஸ். தன்வி பாப்பா நீங்கள் தான் எட்டி பார்த்தீங்களா? ஷோராடா? கண்டிப்பாக எட்டி பார்த்தியா? அதை பார்த்தேன்டா, சத்தியமா எட்டி பார்த்துச்சுடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். எங்க இருக்கீங்க? ஹலோ, ஒன்றும் இல்லை வா பார்த்து. நான் வந்தேன்ல, அப்போ இந்த இடத்துல உன்னை எட்டி பார்த்துச்சு. என்னடா சொல்ற? இந்த கார்னர்ல. நீ என்ன சொல்றீன்னா மேலே சொல்ற நீ. நான் மேலே பார்த்தேன். சரி ஓகே வா, நான் நம்பல. நான் நம்பலன்னு சொல்லல. வா பார்த்துக்கலாம். ஆமா இப்படிதான்டா இருக்கும். நம்ம இப்படி போவோம். இந்த பெட்டிக்குள்ள போனப்பா இங்கே வந்துட்டேன், அது மாதிரி போகும்டா. அது கரப்பாம்பூச்சி வேற. சரி வா பார்த்துக்கலாம். ஒய்ஜா போர்டை வேற வச்சுட்டு வந்துட்டோம். அதை பேசிட்டு என்னன்னு பார்க்கலாம் வா.
தீனா ஃபஸ்ட்டு நம்ம ஒய்ஜா போட்டு சீசனை முடிச்சிடலாம்டா வாடா. நான் ஆரம்பிக்கவே அதுக்குள்ளே எவ்வளோ நடக்குது பாரு. அதான் நீ பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த உருவத்தை. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ நடக்குது பாரு. சரி வா. தேவையாடா அது, போயிடலாம்டா. ஏய் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்டா, பண்ணிடலாம். நம்மளை பண்ணிருண்டா கண்டிப்பா. ஏய் என்னாச்சு? ஏதோ ஒன்று பார்த்தேன்டா. என்னடா பார்த்த? அந்த ஒயிட் ஜாபோர்டு பத்தி எங்க பேசிட்டு இருந்தோமா? ஒருவேளை அந்த நான் பார்த்த உருவத்தை தான் பார்த்திருப்பேன். ஒருவேளை தெரியல, இங்க ஒரு உருவம் தானே இருக்கு. அப்ப நான் அதை கண்டிப்பா தான் நான் பார்த்திருப்பேன். இங்க இருந்து அப்படி எட்டி பார்த்து நின்றுச்சு. என்ன பார்த்தேன், நான் பார்த்தேன். அங்க இருந்து ஓடி வரதுக்குள்ள காணோம். இங்க தான் நின்று பார்த்தேன் கரெக்டா. போயிடலாம்டா. நீயும் பார்த்துட்ட, நானும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றது? சத்தியமா இரு நம்ம எங்கேயோ நம்ம ஃபாலோ பண்ண வர. ஒரு நிமிஷம் இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா. நம்ம ஒயிட் ஜாபோர்ட்ல ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம், கண்டிப்பா ஏதாவது நடக்கும். ஏ வாடா, டக்குனு முடிச்சிடலாம் வா. இங்க உட்காரு. உட்கார்றா. இங்க உட்காருறியா? உட்காந்துரு. கேமரா செட் பண்ணிட்டு வந்துடுறேன். தெரியுறா? தெரியுற. ஓகே. அது பார்த்துக்கலாம் வா. தேவி ஓகே. தன்வி, உங்களோட ஆன்மாக்கு நாங்க ஒரு பெரிய மரியாதை செலுத்துறோம். நீங்க நல்ல ஸ்பிரிட்டா இல்ல கெட்ட ஸ்பிரிட்டா? சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குதுடா. பட் ஆக்சுவலா ரொம்ப பக்கத்துல கேக்குது இந்த ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு. ஓகே. நாங்க கல்லிக்கு வந்துடும் போறான். அது என்னன்னே தெரியலடா. கல்லா கம்பா என்னன்னே தெரியலையே. கேட்டுக்கிட்டே இருக்கா தொடர்ந்து. எப்படி கையில எடுத்துடக்கூடாது. காயின்ல இருந்து கை எடுக்கக்கூடாது. கண்டினியூவா ஆக்டிவிட்டிஸ் நடக்குது பட்டீஸ். பட்டீஸ் ஆக்சுவலாக நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம். இன்னைக்கு எதுவானாலும் பரவாயில்ல, நானும் தீனாவை சேர்ந்து ரெண்டில் ஒன்று பார்த்துடுறோம். ஓகேவா? எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. என்னடா அது? அந்த சைட்ல இருந்து தான் அப்படி ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்குது. பார்த்தீங்களா? கண்டினியூவாக கேட்குது. தன்வி, உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? கொடூரமாக கேட்குது மச்சான் சவுண்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு உருவத்தை இங்கே நாங்கள் பார்த்தோம். அது நார்மலாகவே நீங்கள் தானா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைனா நோன்னு சொல்லுங்கள். எஸ்ன்னு சொல்லுதுடா. ஒரு நிமிஷம்டா, கை வைடா, ஸ்ட்ராங்கா பிடிடா. ஆனால் நீ ஒன்று நோட் பண்ணியா? நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணியும் இல்லை, இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ நடக்குது. ட்ரை பண்ணி இவ்வளோ நடக்குதுன்னா சத்தியமாக இது சாதாரண ஒரு ஸ்பிரிட் கிடையாதுடா. ஆனால் இது ஒரு சின்ன பொண்ணோட ஸ்பிரிட் தானடா. அது சின்ன பொண்ணோட ஸ்பிரிட்.
சின்ன பொண்ணோட ஸ்பிரிட்டு தான். சரியான கோவத்துல நான் அன்னைக்கு கேட்ட அதே வாய்ஸ் தான் இப்போவும் எனக்கு கேட்குது. பட் என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா படிஸ் ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் தனியாக வந்தப்போ இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அக்ரெசிவாக எனக்கு நடந்துக்கிட்டல. இப்போ நான் தீனாவை கூட கூட்டு வந்திருக்கேன். தீனான்னு கிடையாது, கூட ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கிறேன். அதனால் இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படிஸ். என்ன இங்கே பின்னாடி பார்ப்பானா இல்லை அந்த சவுண்டு கேட்குற இடத்த பார்ப்பானே சொல்லல. பின்னாடி நிற்கிற மாதிரியே இருக்குடா எனக்கு சொல்லிட்டு. கிளம்பிடலாம்டா வாடாடி. ஓகே, ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். தயவு செஞ்சு கிளம்பிடலாம்டா. ஓகே கேவி தன்வி பாப்பா, இப்போ நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். உன்னை தொந்தரவு பண்ண நாங்கள் விரும்பலை. நீ எந்த மைண்ட் செட்டில் இருக்கேன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. அண்ட் அட் தி சேம் டைம் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்கள் கனவு மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் தாராளமாக என்கிட்ட எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேட்கலாம். நாங்கள் 2 பேருமே உனக்காக உதவி செய்கிறதுக்காக காத்திருக்கோம். ரெடி தானடா? சவுண்டாக சொல்கிறா? கண்டிப்பாடா. கண்டிப்பா. நான் ஒன்று சொல்லிக்கிறேன் பாப்பா, தயவு செஞ்சு என்ன அண்ணனாவும் என் ஃப்ரெண்டை வந்து அப்பாவாவும் நீ உண்மையிலேயே நினச்சிருந்தீங்கன்னா எங்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுரு. கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது. கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் இன்னும் ஸ்டாப் ஆகலை பாரு. குட் பாய் சொல்லிடலாமா? தன்வி டாட்டா, லவ் யூ, குட் பாய். காயின் எடுத்துடுறா கையில். படிஸ் ஆக்சுவலாக ஒரு சரியான எக்ஸ்ட்ரீமான ஒரு மொமெண்ட் படிஸ். ஒயிட்டா போர்டு ட்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் இது மாதிரிலாம் எனக்கு நடக்கணும் சத்தியமாக தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாதிரி உடம்புலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல படிஸ். ஒரு பக்கம் இவனும் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்கான், நானும் ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவத்தை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சது தன்வி தான். நான் ஷியோராக சொல்வேன் தன்வி தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ கேட்ட அதே வாய்ஸ் தான் எனக்கு இப்போவும் கேட்டிருக்கு. நான் ஷியோராக சொல்லுவேன் அது தன்வி தான். மச்சான், இப்போ இதையும் முடிச்சுக்கலாம். இதை நீ பேக் பண்ணிவிடு, ஓகேவா? அந்த லைட்டு கொடு. பட் என்னன்னா ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு நீ பேக் பண்ண சொல்கிறேன். தன்வி பாப்பா பக்கத்தில் தான் இருக்கியாமா? சேட்டான்னு கேட்டுச்சுரா. என்னடா சவுண்ட் இது? என்ன கேட்டுச்சு? சேட்டா, டாட்டா கிடையாது, சேட்டா. சேட்டான்னு கேட்டுச்சு. ஆமா, என்ன சொல்ற? படிஸ் எங்களுக்கு சேட்டான்னு கேட்டுச்சு படிஸ். இப்போ எங்களுக்கு மாவா அண்ணான்னு கேக்குதுரா. படிஸ் எங்களுக்கு நாங்கள் நல்லா கேட்டோம். ஃபர்ஸ்ட் சேட்டான்னு கேட்டுச்சு, இப்போ அண்ணான்னு கேக்குது. நம்மளதான் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன்டா. நம்மள இல்ல, என்னதான் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். நான் தானே அண்ணன். என்ன பண்ணலாம்? சரி வா கிளம்பலாம். வா, ரூம்ல கேட்ட சவுண்ட பத்தியாடா. டேய் சரி வா செப்பல் போடு. என்னடா இது? அப்பான்னு கேட்டுச்சுரா. படிஸ் எங்களுக்கு அப்பான்னு படிஸ் எங்களுக்கு அப்பா அண்ணான்னு திருப்பி சவுண்ட் கேக்குதா? என்னடா அது இப்படி கேக்குது? அழுதுரா. கிளம்பிடலாம்டா. ஒரு நிமிஷம் இருடா. மறுபடியும் கேக்குதுடா. என்னடா இப்படி இருக்கு? அது அழகா இருக்குடா வயசு. கீழே கொஞ்சம் வாடா. என்னடா வயசு இது? ஐயோ முடியலடா என்னால. ஒரு மாதிரி ஆகுதுடா எனக்கு.
தம்பி பாப்பா. ஏய் அழுதுடா பாப்பா பாப்பா அழாதீங்க பாப்பா. ப்ளீஸ் தன்வி பாப்பா அழாதீங்க ப்ளீஸ். பாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அழுவுறது. தயவாய் கரையுது. நீங்கள் கொப்பமுட்டு உனக்கு நான் இருக்கம்மா. ப்ளீஸ் உனக்கு ஒரு அப்பாவாவும் அண்ணனாவும் நாங்கள் 2 பேருமே இருக்கோம். நாங்க இருக்கோம் பாப்பா, அழுவாத பாப்பா. தயவு செஞ்சு எதுக்காகவும் அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பாரேன், இன்னமும் இந்த உலகத்துல உண்மையான அன்புலாம் இருக்குல்ல. சரி, இந்த உண்மையான அன்பு கிடைக்காம தான்ட்ட நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பச்சை குழந்தையாடா இப்படி கொண்டிருக்காங்க அழுத்தெடுத்து. இந்த பச்சை குழந்தைக்கு இருக்கிற ஒரு அன்பு அறிவு கூட இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் இல்லை. பட் இதை நினைச்சாதான் ரொம்ப கொடுமையா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன வெறி என்ன ஒரு கோபம் தெரியல, சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ரொம்ப கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அச்சா வாயா எந்திரி ஒரு நிமிஷம். டெஃபினட்டாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறோம், ஓகேவா? ஏதாவது ஒரு உதவி பகல் டைமில் வந்து லீகலாக ஆக்ஷன் எடுத்து ஏதாவது ஒரு உதவி தன்மைக்கு நம்ம 2 பேரும் சார்பில் பண்ணிட்டு போகிறோம், ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நைட் விஷன் கேமரா. கண்ணே நினைச்சேன்டா. ஏன்டா ஏன்டா தினேஷ்? ஏய் லூசு மாதிரி பண்ணாத. சொல்றது கேளு. ஏற்கனவே எடுத்த வீடியோவே போதும்டா, அதுவே 1/2 மணி நேரத்துக்கு மேல. இல்ல மச்சான், நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில அப்பா அண்ணான்னு சொல்லுதுன்னா கண்டிப்பா ட்ரை நீ வாடா போய் நான் முடிவு பண்ணிட்டேன். படிஸ் நம்ம நைட் விஷன் கேமரால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் எவ்வளோ நம்மளால முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். படிஸ் இன்னைக்கு ஃபைனலாக ஒரு குட்டி ஹோப் எனக்கு இருக்கு. கண்டிப்பா ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடலாம். படிஸ் வாடா. படிஸ் இப்போ நாங்கள் இருட்டிலேயே குட்டியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு இடத்துல நின்று நாங்கள் வீடியோ எடுக்கிறப்பவே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஏகப்பட்ட ஆன்சர்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இருட்டிலேயே ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸுக்கு இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் சத்தியமாக நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப இதாக நாங்களே அந்தளவுக்கு எமோஷனல் ஆகிட்டோம். அந்த பாப்பாவோட வாய்ஸை கேட்டாலே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, எமோஷனல் ஆகிட்டோம். ரொம்ப பாவமாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடணும், அப்படியே விட்டுறக்கூடாது. சரி, நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணிட்டு போயிடணும். இப்போ நாங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே போய் பார்க்கணும். குட்டியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த பில்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்பிடலான் இருக்கோம், ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? கெட் ரெடி ஃபோக்ஸ். பார்த்து வா, இருட்டில் தான் நடந்துட்டு இருக்கோம். கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து வை. எனக்கே ஸ்லிப் ஆகுது. பார்த்து போனி, சைடில் கல் இருக்கு. ஓகே, நிற்கிற மாதிரி இருக்குடா. எங்கடா நிற்கிற மாதிரி இருக்குடா. நம்ம இருட்டில் நிற்கிறோம்ல, ஸோ நம்ம எங்கே பார்த்தாலும் யாரோ நிற்கிற மாதிரியே தான் நமக்கு ஃபீல் ஆகும். பாசிட்டிவாக மைண்ட் செட் வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை. இது விழுந்துச்சு, கேட்டுச்சு, சவுண்டு கேட்டுச்சு. பார்த்துக்கலாம் வா. மேலே வரணும். பூ எதுவும் தூவுது நம்மளுக்காக. பாப்பா வெல்கம் பண்ணால் சந்தோஷம் தானே? பார்த்து கல்லுடா. தன்வி பாப்பா, நீயாமா அது? சவுண்ட் கண்டினியூவா கேக்குது. பின்னாடியில இருந்து வருதா? எனக்கு சைடுல இருந்து வருதுடா. அவரு பயமா இருக்குடா. இல்ல, அந்த ரூம்ல இருந்து வருதுடா சவுண்ட். எனக்கு கேக்குதா? பயமா இருக்குடா. போயிடலாம் மச்சாண்டி, போயிடலாம். அமைதியார். பாப்பா ஏன் அழுவுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அழுவாதீங்க. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலே அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க. அண்ணன்ட்டையும் அப்பாட்டையும் தாராளமா சொல்லலாம். அப்பா உன்னை தத்தெடுத்து கண்டிப்பா வளர்ப்பாரு. எதுக்குடா செல்லக்குட்டி அழுறீங்க? நீங்க அழுவுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க உன்னை என்ன பண்ணிட்டோம்? நாங்க 2 பேரும் உங்க கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். வரீங்களா? விளையாடலாம். பாப்பாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஐஸ் பாய் விளையாடலாமா? நாங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டா
இல்லை நீங்கள் ஒளிஞ்சுக்கிறீங்களா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றை கண்டுபிடிக்கிறோம். தன்வி பாப்பா எங்கே ஒளிஞ்சிருக்கீங்க? என்ன கேம் பிடிக்கும்னு சொல்லுங்க. செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, ஏமா இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இருக்கீங்களா பாப்பா? சவுண்டு பக்கத்தில் தாண்டா கேட்குது. தெரியுது. அமைதியா இருறா. பயமா இருக்குடா. எப்படி அவ்வளோ அமைதியா இருறா, என்ன சொல்லுதுன்னு கேட்போம். அமைதியா இருறா. நம்ம மேலே போகலாம்டா. சவுண்டு கேட்டியாடா? நம்ம மேலே போனால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். மேலே போகலாம், வா வா. கேட்டுக்கிட்டே இருக்குடா. மேலே போகலாம்டா, வாடா. பார்த்துல என்ன கிடக்குதுன்னே தெரிலடா. கால்லாம் ஸ்லிப் ஆகுது. பட்டி வேணாம். மேலே எதுவும் இருக்குமா? இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைவா, இருக்கணும்னு தானே வந்திருக்கோம். இரு ஒரு நிமிஷம் இரு. இந்திரு, பாப்பா இருக்கீங்களா? ஏதோ சவுண்ட் கேட்கல. இது சவுண்டு கேட்குது. டொக்குன்னு சவுண்ட் கேட்கல. இந்த பக்கம் வாடா. நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுடா பின்னாடியே. நான் ஷியோராக சொல்லுவேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. பயமா இருக்குடா. ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. தன்வி பாப்பா, பாப்பா எங்க இருக்கீங்க? ஹலோ. ஏன் இப்படி நேரில் வராம இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறீங்க, பேர்லாம் சொல்கிறீங்க அழகா உங்கள மாதிரியே. பட் எதுக்கு எங்கள் முன்னாடி வர மாட்டீங்க? நீங்க ரொம்ப குட் கேர்ள் தானே, வரணும்ல. கூப்பிட்டா அண்ணா அப்பா கூப்பிட்டா வரணும்ல. தன்வி பாப்பா எங்கனே இருக்கீன்னு? எவ்வளோ இருக்கு பாப்பா? ப்ளீஸ் தன்வி பாப்பா, ദയവായി കരയരുത്. ഇഫ് യു വാണ്ട് എനി ഹെൽപ്പ് എന്നോട് ചോദിക്ക്, ഞാൻ പാത്തുക്കും. எனக்கு இல்லடா, இல்லை எனக்கு சுற்றியும் சவுண்ட் கேட்குது. பட் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஹலோ. இந்த ரூமை காட்டு. எந்த ரூம்? ரூமை காட்டு. காட்டு. என்ன அந்த ரூம்? மாதிரி இல்லை எனக்கு எல்லா இடத்துலையுமே யாரோ நிற்கிற மாதிரி தான்டா இருக்கு. எந்த ரூம்? இதுவா? ரூம் தான். இதை பாரு. என்ன கிடக்குனே தெரியலடா. தன்வி பாப்பா, எவ்வளோ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குதுடா பாப்பா. நீங்கள் கொப்பம் உண்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. என்னோட செல்லம்ல, என்னோட குட்டி தன்வி பாப்பால, எங்கே இருக்கீங்க? அமைதியாரு பாப்பா. நீயாமா அது? பாப்பா ஏன் இப்படிலாம் பண்றீங்க? எங்கம்மா இருக்க? காலில் பட்டுச்சா? காலு கிட்ட விழுந்த மாதிரி இருக்குடா. நீ சேஃபா நில்றா, கூட நில்றா. கொல்ல பாக்குது. கொல்லலாம் பார்க்கல, அது ஏதோ சொல்ல நினைக்குது, அவ்வளவுதான். பாப்பா ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தோம். இது ஆளு காலி பண்ணிரும் போலயா? எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாமா? குட்டி சாத்தானே. ஏய்
அப்படிலாம் பேசாதடா. ஏய் என்னடா கல்ல போட்டு இது பண்ணுது அப்புறம் என்னடா அதுக்கு அப்படி பேசுவியா? அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்டா. ஏய் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாம போயிரும்டா. கல்லு காலில் விழுந்த மாதிரி இருக்கா. இங்கே நிற்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. என்னடா நீ நம்ம மனுஷன் நினச்சிட்டு நம்ம என்னென்னமோ பேசிடுவோம். அதோட பவரே வேறடா. அதை நினச்சதுனா உன்னை என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பாப்பா சாரி பாப்பா, அண்ணன் தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன். சாரி கேட்டுரு. சாரி பாப்பா, சாரி பாப்பா, சாரி பாப்பா, சாரி பாப்பா. ஓகே ஓகே, அமைதி அமைதி. அண்ணன் தெரியாம சொல்லிட்டேன் பாப்பா, ஆனால் நம்ம மன்னிச்சுக்கோங்க பாப்பா. தன்வி பாப்பா, நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது சவுண்டு மூலயமா அறிகுறி கொடு. பிடிக்கல அப்படின்னா உன்னோட பேர் சொல்லு. என்னடா எதுவுமே சொல்லல. ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ண. தன்வி பாப்பா, பாப்பா நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எதையாவது போட்டு சவுண்டு போட்டு ஓட, இல்ல பிடிக்கல நீங்க எந்த வெளில போடா அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா உன்னோட பேர் சொல்லுமா. சவுண்டு கேட்டுக்கிட்டே ஏதோ லாங்ல இருந்து டொம்முன்னு சவுண்டு கேட்டுச்சுல. இல்லடி பார்க்குற மாதிரி. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இல்லை இல்லை இல்லை, ஓகே ஓகே. கிளாஸ் ஆகில கிடக்குறான். கிளாஸ்லேயே நல்லா நடக்கிறோம்டா, பார்த்து சேஃபாக நில்றா. இதை பிடிங்க மச்சான், நீ வீடியோ எடு. என்ன ஓகே மச்சான். என்ன வீடியோ எடுறா? ஓகே கரெக்டாக எடு. படிஸ், நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏதோ ஆன்சர் பண்ணிச்சு எங்களுக்கு. பட் இப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி டம்மு டும்மு டப்பு டும்முன்னு சவுண்ட் கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கு. படிஸ், தன்வி பாப்பா, நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ எதையாவது போட்டு உடமா. அப்படி உனக்கு பிடிக்கல இங்கேருந்து வெளில போங்கடா அப்படின்னு எங்ககிட்ட சொல்ல நினைக்கிறியா? உன் பேர் சொல்லுமா. கேமரா கொடு. தன்வி பாப்பா, என்ன பிடிச்சிட்டு கேட்டேன், நான் பிடிச்சிக்கவே மறந்துட்டேன். பிடிச்சிருந்தா கல் போட்டு இது ஏதாச்சும் தூக்கி போடு அப்படின்னு சொன்னியா? நம்ம பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே இருக்கலாம். இரு இருக்கா, நம்ம இங்கே இருக்கலாம், பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ தைரியமாக இருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. பிடிச்சிருக்கு அப்படின்னா எதையாவது போட்டு உட அப்படின்னு சொன்னேன். பிடிக்கல அப்படின்னா உன்னோட பேர் சொல்லுன்னு சொன்னேன். அது போட்டு உடைச்சிருக்கு. ஸோ பிடிச்சிருக்கு. ஆமாம். எந்த மச்சான் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருடா. மண்டையில விழுந்துருந்துச்சுன்னா என்னடா இருந்திருக்கும்? சரி இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன தெரியுமா, அது என்னதான் ஒரு இடத்துல நில்லு. சொல்லு. அது என்னதான் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் நம்ம கைண்டாகவே பேசுவோம். ஓகேவா? இல்லை அது சொல்கிறது கேளு. அது கொடுக்குற ஒவ்வொரு சவுண்டுக்கும் நம்ம ஒரு மாதிரி ஜெர்க்காகிறனால தான் அதுவும் நம்மளோட சேர்ந்து பயப்படுது. ஏதோ நம்ம அதை ஏதோ பண்ண வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி. புரியுதா? இரு தன்வி பாப்பா, அப்பா எங்க ஏன் இப்படி பண்றீங்க? என்னோட செல்ல குட்டியில எங்க இருக்கீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு இங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ண ரெடியா இருக்கேம்மா.
ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது தெரிஞ்சுக்கலாமா? என்ன தலையில போட்டும் கொடூரமா கேக்குதா? யாராச்சும் சவுண்டு கேட்டு வந்துட போறாங்களா? வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. அப்படி வந்திருந்தா எப்போவோ வந்திருக்கணும். மூஞ்சிலாம் தண்ணி பாப்பா, இது எனக்கு பத்தலை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த அப்பாவுக்காகவும் இந்த அண்ணனுக்காகவும் நீங்கள் பண்ணுற ஒரு வெல்கம் இவ்வளோ மட்டும்தானா? நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோமே. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா நீ ஏத்து விட்டுட்டு இருக்க பெரிய மச்சான்? விளையாட்டு நீர் பண்ணிட்டு ஏன்டா ஏத்து விடுறாங்க மச்சான்? உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. மூஞ்சில தெரிஞ்சிட போதுடா. மண்டையில எதுவும் போட்டுற போதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. வாடா, நீ என் கூடவே வா. தனியா போகாத, என் கூடவே வா. எனக்கு பயமா இருக்கு. தன்வி பாப்பா எங்க இருக்கீங்க? பாப்பா ஏன் இப்படிலாம் பண்றீங்க? சேட்டை பண்ண கூடாது. நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? இல்ல உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணோமா? உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றோம் அப்படித்தானே சொல்லிருக்கோம். இவ்வளோ நீங்க எங்ககிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிட்டா நாங்க எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுவோம்? ரொம்ப கொடூரமா நடந்துக்குதுடா. பாப்பா அப்படிலாம் சேட்டை பண்ண கூடாது. என்னடா பண்றது? பாவமாவும் இருக்கு அந்த வயசை கேட்டா, பயமாவும் இருக்கு, சரிவா பாத்துக்கலாம், ஆக்ரோஷமாவும் இருக்கு. எப்படா ஃபேஸ் பண்ண போறான் இப்ப? அதை சொல்லுடா. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் நைட் விஷன் ஃபுட்டேஜை நான் முடிச்சுக்கிறேன். வாடா, நம்ம டக்குனு கீழே போயிட்டு எண்டிங் பேசிட்டு நைட் விஷன் கேமரா எடுத்துட்டு கிளம்பிடலாம். சத்தியமா என்னாலே நம்பவே முடியல மச்சான். என்னாச்சு? சொல்லடா. என்னாச்சு? இதுக்கப்புறம் கண்டிப்பா பெரிய வீடியோவா பண்றோம், ஜெயிக்கிறோம் கண்டிப்பா. ஓகேவா? ஓகே. பட் எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. தீனாக்கு இது புதுசு. ஸோ தீனாவே இப்படி சொல்றானா எனக்கு வேற லெவலில் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எனக்கு அப்படியே பழகிடுச்சு மச்சான். அப்படியே அதான் எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு வேற லெவலில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நாங்கள் ஒரு இதில் மாட்டினாலும் உங்களை என்டர்டெயின் பண்ணாமல் எங்கள் மூச்சு நிற்காது. ஓகேவா? இதை நீங்கள் நான் ஷியோராக சொல்லிக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களை என்டர்டெயின் பண்ணாமல் எங்கள் மூச்சு நிற்காது. ஓகேவா? வாடா, அதுக்காக எண்டிங் பேசிட்டே கிளம்பிடலாம். வாடா வாடா வாடா. தீனா, 2-3 வார்த்தைகள் டக்குன்னு சொல்ல முடிச்சிடலாம். என்னடா மச்சான் சொல்றது? அந்த பாப்பா கொஞ்சம் சவுண்டா பேசுறா. என்னடா மச்சான் சொல்றது? அந்த பாப்பா அது அழுததை நினைச்சா அப்படியே ஒரு மாதிரி எனக்கே பாவமாயிருச்சு. அப்படியே அந்த பொண்ணடா அப்படி கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்துல அது அப்பான்னு சொன்னது, சேட்டான்னு சொன்னது, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சுடா. அவ்வளோ ஒரு உருக்கமா, அவ்வளோ ஒரு பாசமா, அப்பா சேட்டா அண்ணான்னு சொல்றத நாங்கள் கேட்குறப்ப ஒரு மாதிரி ஒரு செகண்ட் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். முடியல சத்தியமா என்னால். எனக்கு அதை விட அந்த உருவத்தை, ஐயோ அதை மறண்ட அப்படியே நிற்கிதுடா. அந்த உருவத்தை பார்த்தது அப்படியே ஒரு மாதிரி பயமா இருந்தாலும் அந்த வாய்ஸ் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. எதுவாக இருந்தாலும் ஃபூட்டேஜை செக் பண்ணி பார்த்தா தான் பட்டீஸ் அந்த உருவம் எந்த அளவில் கேப்சர் ஆகிருக்கு, எப்படி கேப்சர் ஆகிருக்குன்னு நாங்கள் என்னால் பார்த்து சொல்ல முடியும். ஸோ மறக்காமல், புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கல, முன்னு வெளில வந்ததுக்கப்புறம் சவுண்டு ஒரு மாதிரி கேட்குது பட்டீஸ் எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், புதுசாக நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். ஜாயின் பட்டன் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெஷலான வீடியோஸ் அதில் கண்டினியூவாக வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பாக நீங்கள் போடுறதால உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். நாங்கள் 2 பேரும் கொடுக்க தயாராக இருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைங்க 2 பேரும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்கள் பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் PC பிரசாந்த். பாய். பாய்.
தன்விக்கு நடந்த கொடுமை மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கான தீர்வும் தண்டனையும் இன்னைக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் நமக்காக படைக்கப்பட்ட எல்லா உயிரையும் நம்ம தான் பார்த்துக்கணும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோவை உண்மையான அன்புக்காக என்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன்.